ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஸ்லைசிங்னா என்னது? ஸ்லைசிங்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு தேவையானது பிரித்து எடுக்கிறது, அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு விதமான ஸ்ட்ரிங் இருக்குது, யூசர் 1 யூசர் 2ன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து ஸ்லைஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இது இப்போதைக்கு இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. பட் நமக்கு சும்மா ஒரு வேரியபிள் ஏ ஈக்குவல் டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்றது பிரிண்ட் ஆயிரும். சப்போஸ் எனக்கு இந்த ஹலோ மட்டும்தான் வேணும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா இங்கிருந்து ஹலோ இங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸை தூக்குறதுக்கு பதிலாக இங்கிருந்து தூக்கணும். ஏன்னா இது நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸை வேற எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஹலோ மட்டும்தான் வேணும். அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு இப்போ பாருங்க, முக்கியமான விஷயம், இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது இருக்கிற இடம். இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பேர் நம்பர் தான். இந்த கேபிட்டல் ஹெச்க்கு 1, சாரி இந்த ஈக்கு 1, கேபிட்டல் ஹெச்க்கு 0. ஸோ அந்த மாதிரி. அப்போது அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா அதுக்கு பேர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இந்த ஹெச்சுக்கு வந்து 0th இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, ஸ்பேஸ் கூட ஒரு இண்டெக்ஸ் தான், 5, 6, 7, 8, 9, 10ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது வார்த்தை போடுறேன். இந்த இடத்துல நான் வந்து ஸ்பேஸ் அடிச்சேன்னா இப்போ ஹெச் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அதுதான். ஸோ இப்போது 0th இடத்துல இருக்கிற 0th இண்டெக்ஸில் இருக்கிற ஹெச்சில் இருந்து தொடங்கி எனக்கு 4th இண்டெக்ஸில் இருக்கிற ஓ வரைக்கும் ஓவோட நிறுத்திடு, அதுக்கு மேலே வேணான்னு சொல்கிறேன். ஸோ அப்போ ஓவோட நிறுத்திடுனா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு புரியாது, நான் ரன் பண்ணுறேன், ஹெல் மட்டும் தான் வருது, ஓ வரல. அப்போது ஓவோட நிறுத்திடுனா ஓவோடையே அது நிறுத்திடுச்சு, அதுக்கப்புறமா போகல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எதோடு நிறுத்தணுமோ அதோட ஒன்று ப்ளஸ் பண்ணிடணும். 5 கொடுத்தோம் அப்படின்னா ஹலோன்னு பிரிண்ட் ஆயிடும். அதே போல் இந்த இடத்துல 0 கொடுக்கல அப்படின்னா அது ஸ்டார்டிங்லேருந்து தான் எடுக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுனா எதுவுமே கொடுக்கலனா பை டிஃபால்ட் அது கடைசி வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஆனால் இது 6 கொடுக்கணும், ஏன்னா ஸ்பேஸ் அதை எடுத்துக்குது. ஓகே, இப்போ இதுதான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஆனால் இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஒவ்வொரு லெட்டராக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப், ஆர் காணாமல் போயிடணும், ஐ, இ காணாமல் போயிடணும், என், அப்புறம் டி காணாமல் போயிடணும், எஸ். அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன்னா இன்னொரு கோலன் வச்சு 1 கொடுத்தேன் அப்படின்னா நார்மலாக வந்துடும், ஃப்ரெண்ட்ஸுனே வரும். இதுவே நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா நடுவில் ஒரு லெட்டராக விட்டு விட்டு வரும், ஃபின்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சா. இப்போ நான் 3 கொடுத்தேன்னா நடுவில் 2 லெட்டராக விட்டு விட்டு வரும், ஃபீஸ். பார்த்தீங்களா? எஃப் ஆர்ஐயை விட்டுருச்சு, இ வச்சுக்குச்சு, அப்புறம் என்டி விட்டுக்குச்சு, எஸ் மட்டும் வச்சுக்குச்சு. இப்போ நான் 4 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எஃப்என் மட்டும் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ தான், பேசிக்காக இவ்வளோ தான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா, நமக்கு தேவையான பாகத்தை பிரித்து எடுக்கிறது. பட் இதில் என்னன்னா இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா பேஸ்னு ஒரு இடம் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறத பிரித்து நமக்கு வேண்டிய மாதிரி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் அடிச்சிருக்கிறது ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்க. 2 யூசர் இருக்காங்க என்னோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்க.
அவங்க ப்ரொஃபைல் பேஜை எப்படி காட்டணும், சரிங்களா? ஸோ இப்போ அவங்க ப்ரொஃபைல் பேஜை எப்படி அது காட்டணும்? அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, பிரிண்ட் பிரிண்ட் நிறைய பேர் இப்போ என்ன சொல்லுவோம், யூசர் ஒன் லாகின் பண்ணாரு அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல இருந்து 5th 6th இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணா அவரோட பேர் வந்துடும், ரைட்? ஸோ என்ன ஆச்சு, 5th இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணா என்னோட பேர் வந்துடுது, எல்லாம் ஓகே தான். பட் என்ன அப்படின்னா, இதுவே நான் யூசர் 2க்கும் பண்ணணும் அப்படின்னா பி ஏன் சேர்ந்து வருது, வரக்கூடாதுல்ல? ஸோ இப்போ என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் 1க்கும் ஒர்க் ஆகணும், யூசர் 2க்கும் ஒர்க் ஆகணும், ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு கோடு வேணும். சரி, அதை எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு நேம் எடுத்துப்போம், சரிங்களா? இப்போ இந்த நேமில் யூசர் 1ஓட நேமை ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படி ஸ்டோர் பண்ணுறது? இப்போ கிருஷா இருந்தாலும் சரி, ஜானா இருந்தாலும் சரி, இந்த சென்டரில் இருக்கிற கமா தான், இந்த கமாவை தான் வந்து காமனாக இருக்குது ரெண்டுத்துக்குமே, எல்லா டேட்டா பேஸ்க்குமே. அப்போ இந்த கமாவை வச்சு தான் நம்ம வேலை பார்க்கணும். சரி, அதுக்கு முன்னாடி அந்த கமாவோட இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். டைம் சேவிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, user1 டாட் இண்டெக்ஸ் கமா அப்படின்னு கொடுத்தோம்னா கமாவோட இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கிரிஷ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்னோட இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆயிரும், 0 தான், கே தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. இப்போ ஆர் கொடுத்தேன்னா இல்லை ஹெச் கொடுத்தேன்னா அந்த இடம் பிரிண்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமா இருக்குது, இந்த கமாவோட இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட்டுட்டு ரெண்டாவது எடு அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், RINDEX. இது ரெண்டாவது இருக்கிற கமாவுடைய இண்டெக்ஸை காட்டும், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ நான் நேமுக்கு மட்டும் பண்ணி காட்ட போகிறேன், ஓகேவா? நேமுக்கு மட்டும் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரோலுக்கு பண்ண போகிறீங்க, கண்ட்ரிக்கு பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? நேம் ஈக்குவல் டு user1 டாட் டாட் இல்லை ப்ராக்கெட் ஓப்பன், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடணும். எங்கே முடிக்கணும்? user1 டாட் இண்டெக்ஸ் கமா கமா. ஸோ இதில் முடிச்சிடணும். அப்புறமா பிரிண்ட் என்னன்னு பிரிண்ட் பண்ணணும்? யுவர் நேம் அப்புறம் ப்ளஸ் நேம். எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நேம் பிரிண்ட் ஆயிடும். இப்போ ரன் பண்ணுறேன், யுவர் நேம் கிரிஷ் அப்படின்னு வந்துருச்சு, சூப்பர். இப்போ எனக்கு என்ன வேணும்? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எனக்கு வந்து ரோலும் கண்ட்ரியும் வேணும். எப்படி பிரித்து எடுக்க போகிறீங்க? இட்ஸ் யுவர் டாஸ்க் நவ். கோ டு த கமெண்ட் செக்ஷன், பாஸ் த வீடியோ. வெயிட், பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி எடுக்கிறது நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இது வந்து ரெண்டெக்ஸ், சரிங்களா? இது ரெண்டெக்ஸ் போட்டிங்கன்னா இன்னொன்று வரும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் எப்படி ஒன்றுமே போடாமல் விட்டால் டிஃபால்ட்டாக அது ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்குதோ, அதே மாதிரி எண்டிங்கில் எதுவுமே போடாமல், இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துட்டு இங்கே நான் எண்டிங்கில் ஒன்றுமே போடலை அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக லாஸ்ட்டுக்கு போயிடும், சரிங்களா? இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இட்ஸ் யுவர் டைம், கோ அண்ட் ஃபினிஷ் த குவிஸ். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, போங்க டாஸ்க்கை முடிங்க, அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். யா, பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ரோலுக்கும் கண்ட்ரிக்கும் பண்ண போகிறோம்.
print your role அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல ப்ளஸ் வச்சு ரோல். இப்போ print country ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் country. சரிங்களா? ஸோ இப்போ 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். கொஞ்சம் ஸ்மால் ஆக்கிக்கலாமா? இப்போ இதையும் ஸ்மால் ஆக்கிக்கலாம். அண்டியா பை த வே இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் என்ன பண்ணாலும் கேஸ் சென்சிட்டிவ் ஆகும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ ரோலில் என்ன பண்ணுவோம்? யூசர் 1 ப்ராக்கெட் ஓப்பன், இதில் கோலன் போட்டுட்டு முன்னாடி யூசர் 1 டாட் இண்டெக்ஸ் கமா, அப்புறம் யூசர் 1 டாட் இண்டெக்ஸ் கமா. பட் இதில் 2x வரணும். ஓகேவா? சரி, அப்போ இது வந்து கமாலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருப்பீங்க ஐ திங்க். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா +1 போட்டிங்கன்னா கமா இல்லாமலே பிரிண்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு இதை நான் எதுவுமே போடல, சரிங்களா? இப்போ விட்டுறேன் பிளாங்கா. இப்போ ரன் பண்ண அப்படின்னா செகண்ட். ஓகே, இப்போ ரன் பண்ண அப்படின்னா யுவர் நேம் கிரிஷ், யுவர் ரோல் வந்து யூடியூபருக்கு முன்னாடி கமா வருது. ஸோ அது வரக்கூடாதுன்னா +1 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வராது. பாருங்க, யூடியூபர் ஆயிடுச்சு. சரி, இப்போ அதே மாதிரி கண்ட்ரிக்கும் பண்ணிடலாமா? யூசர் 1 டாட்டுக்கு முன்னாடி இதை போட்டுக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்? யூசர் 1 டாட் 2x 2x கமா. இப்போ இதில் +1 கோலன் ஒன்றுமே போடாமல் விட்டால் லாஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ கண்ட்ரி வந்து வந்துடும். பார்த்தீங்களா? யுவர் நேம் கிரிஷ், யுவர் ரோல் யூடியூபர், யுவர் கண்ட்ரி இந்தியா. ஆசம்ல. ஓகே, இப்போ இதையே நான் யூசர் 2க்கு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு யூசர் 1 எல்லாத்தையுமே நான் 2ஆ மாற்றிட்டேன் அப்படின்னா இது யூசர் 2க்கானதாக மாறிடும். இப்போ நான் இண்டெக்ஸ் 2x சொன்ன மாதிரி ஃபைண்டு ஆர் ஃபைண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. சரிங்களா? பாருங்க, வந்துருச்சு. ஓகே, இதில் அகெயின் ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ என்னன்னா இங்கேயும் நம்ம 2ன்னு மாற்றாம விட்டதுனால வந்த பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே நான் 2ன்னு மாற்றிக்கிறேன். யா, இப்போ பாருங்க. யா, ஜான் ப்ரோக்ராமர் ஜப்பான். ஓகேவா? ஆசம். அவ்வளோதான். பட் இதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே வந்து 2 போடல. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடும். யா, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அங்கே 2ஆ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் ரன் ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ யுவர் நேம், யுவர் ரோல், யுவர் கண்ட்ரி நீங்கள் ஒரு வழியாக ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்க.
ஸோ தட்ஸ் ஆல். இதே மாதிரி ஃபைண்டு ஆர் ஃபைண்டுன்னு சொல்லி 2 இருக்குது, அதை பார்ப்போம். என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் பதிலாக ஃபைண்டுன்னு போட்டிங்கன்னா அதே வேலையை தான் அதுவும் பண்ணும். ஆர் ஃபைண்ட் போட்டிங்கன்னா இந்த 2 எக்ஸோட வேலையை அது பண்ணும். இப்போ அப்பர் லோயர்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேம் டாட் அப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுன்னா நேமை மட்டும் அப்பர் ஆக்கிரும். பார்த்தீங்களா, ஜான் மட்டும் ஃபுல்லாக கேப்ஸில் வருது. இதே மாதிரி லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நேமை ஃபுல்லாக ஸ்மால் ஆக்கிரும் கேப்பில் அடிச்சிருந்தாலும். சூப்பரில். ஸோ அவ்வளோதான், பேசிக்காக அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன டாஸ்க். ஓகேவா, என்ன அப்படின்னா கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளார நான் இந்தியா தான் அடிக்கிறேன், ஆனால் ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்காமல் எல்லாம் ஸ்மாலில் அடிக்கிறேன். எனக்கு என்ன வேணும் அவுட்புட்டில் பிரிண்டில் அப்படின்னா ஐ மட்டும் கேப்ஸில் வேணும், ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் வேணும். அதை எப்படி பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட் கமெண்ட் பிலோ. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.